ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலுக்கான ஜாப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலுக்கான ஜாப் வந்து பெங்களூரில் மெடி அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப் டு 3.5 LPA வரைக்கும் நமக்கு இந்த ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிசினஸ் அனலிஸ்ட் ரோலுக்கான ஜாப் பார்த்தோம். ஸோ எந்த கம்பெனி ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மெடி அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெங்களூர் லொகேட் ஆயிருக்க ஒரு கம்பெனி ப்ரொவைட் பண்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளவு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ல இருந்து 3 இயர்ஸ் அப் டு 3 இயர் வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் சம்திங் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு சேலரி பேக்கேஜ் எவ்வளவு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3 to 5 LPA, அதாவது நம்ம ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம், இன்டர்வியூ ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்கில்ஸை பார்த்துட்டு அவங்க 3 to 5 LPA வரைக்கும் நமக்கு வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பெனியோட ஒர்க் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல லொகேட் ஆயிருக்கு. ஓகே, பெங்களூர்ல லொகேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஜாபோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா, எக்ஸலன்ட் பிளானிங், ஆர்கனைசேஷனல் டு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். ஸோ அதான் ஒரு பிசினஸ் அனலிஸ்ட்டுக்கு பிசினஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த பிசினஸ் என்ன ரிலவெண்டா இருக்குது, அந்த பிசினஸ் பத்தி கண்டிப்பா கொஞ்சம் நாலேஜ் இருந்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனி கிராஜுவேட், நீங்க எந்த கிராஜுவேட்டான வேணா இருக்கலாம், எந்த டிகிரி வேணா முடிச்சிருக்கலாம், யூஜி முடிச்சிருக்கலாம், பிஜி முடிச்சிருக்கலாம், எந்த கிராஜுவேட்டா வேணா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டிகிரி இன் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அந்த ரிலவெண்டா இருந்தா ஓகேன்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு பிசினஸோட ப்ராப்ளத்தை நமக்கு தராங்கன்னா, அந்த பிசினஸ்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ஃபைன் பண்ணிட்டு அதை ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி அதை ப்ரெசன்டேஷன் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் எக்ஸாம்பிள் பவர் பாயிண்ட்ல ப்ரெசென்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பவர் பிஐ, டேப்லோ சம்திங் அந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்கு, அதுல ப்ரெசென்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃப்ரெஷர்ல இருந்து 3 இயர் வரைக்கும் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆஃப் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அண்ட் பிசினஸ் அனலிஸ்ட். ஓகே, ஃப்ரெஷரா இருந்தா கண்டிப்பா நீங்க எந்த டிகிரி வேணா வித் அப்ளை பண்ணலாம். ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருந்தா கண்டிப்பா பிசினஸ் அனலிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவாலுவேட் பிசினஸ் ப்ராசஸ், ஆன்டிசெப்ட் ரிக்ரூட்மெண்ட்ஸ், அன்கவர் ஏரியாஸ் இம்பார்ட்டன்ட் டு பவர் சொல்யூஷன் சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிசினஸ் அனலிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட், உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் கண்டிப்பா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தோட டிஃபைன் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். தென் அனலிட்டிக்கல் கேப்பபிலிட்டி, ஒரு ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ண தெரியணும். அதாவது அவங்க பிசினஸ் அனலைஸ் பண்ணி நீங்க இந்த அவங்களோட கேப்பபிலிட்டி என்ன, அவங்க நெக்ஸ்டோட அவங்க நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் மூவ் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். அபிலிட்டி டு இன்ட்ராக்ட் எஃபெக்டிவ்லி ஒர்க் இன் கிராஸ் ஃபங்க்ஷனல் டேர்ம்ஸ். ஓகே, நீங்க வந்து ஃபயரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிரியேட்டிங் டீடைல் ரிப்போர்ட் அண்ட் கிவன் பிரசன்டேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிரியேட்டிங் டீடைல் ரிப்போர்ட்னா, ஒரு பிசினஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த பிசினஸ்க்கான சொல்யூஷன் நம்ம கொடுக்க போறோம். அது சொல்யூஷன் வாயில சொன்னா கண்டிப்பா அந்த கிளைண்ட்டுக்கு புரியாது. ஸோ அதனால வந்து நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றோம். ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சார்ட்டாவோ ஜென்ரேட் பண்ணலாம், இல்ல வந்து எக்ஸல் ஃபைலும் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி ஈஸியா நம்ம ப்ரெசென்ட் பண்ண தெரியணும், யாருக்கு கிளைண்ட்டுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண தெரியணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து அவங்க பிசினஸ் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு புரியும், அவங்க பிசினஸ் என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா புரிஞ்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுவாங்க. தென் கம்ஃபர்டபுள் வித் எம்எஸ் பவர் பாயிண்ட், வேர்ட் அண்ட் அவுட்லுக், எஸ்கியூஎல் queries, கூகுள் டேட்டா ஸ்டுடியோஸ் அண்ட் பிஐ டூல்ஸ் அண்ட் ரைட்டிங். ஸோ இது கம்ஃபர்டபுள் வித் எம்எஸ் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, எம்எஸ் பவர் பாயிண்ட்னா அதாவது சொன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும்னு சொன்னா, அதுக்கப்புறம் எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் மெயில் அவுட்லுக் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் queries கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா பேஸ்க்காக எஸ்கியூஎல் queries கண்டிப்பா வேணும். அப்புறம் கூகுள் டேட்டா ஸ்டுடியோ, தென் பவர் பிஐ டூல்ஸ். பிஐ டூல்ஸ்னா பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஐ டூல்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பவர் பிஐ இருக்கு, ஜோஹோ அனலிட்டிக்ஸ் இருக்கு, டேப்லோ இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பவர் பிஐ டூல்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றதுக்காக. தென் எக்ஸலன்ட் பிளானிங், ஆர்கனைசேஷனல், டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். ஓகே, கண்டிப்பா டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கணும். அதாவது நீங்க கரெக்டா அந்த டைமுக்கு வந்து டெலிவரி பண்ணணும், கரெக்டா அந்த டைமுக்கு வந்து நீங்க கிளைண்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன், எனி கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வித் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஓகே, இந்த ஸ்ட்ரீம்ல இருக்க எஜுகேஷன் இருந்தா கண்டிப்பா ஓகேன்னு சொல்லுவேன். தென் ஃபைனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ல இருந்து 3 இயர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோல்ல. அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி டைப், அவங்க என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு, அவங்க கம்பெனி வந்து என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்திங் பண்ணிட்டு இருப்பாங்க போல. தென் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சக்சஸ், சர்வீஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்காக. எம்ப்ளாய்மெண்ட் டைப் உங்களுக்கு ஃபுல் டைமாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ரோல் கேட்டகரி ஆப்ரேஷன் சப்போர்ட், அதாவது அந்த ஆப்ரேஷன் சப்போர்ட்காக அவங்க டீம்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. எஜுகேஷன் வந்து எனி கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. தென் வந்து கீ ஸ்கில்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் அனலிட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பா அந்த ஸ்கில் இருக்கணும் உங்களுக்கு.
தென் பிசினஸ் ரெக்ரூட்மெண்ட் அனாலிசிஸ், தென் ரெக்ரூட்மெண்ட் கேதரிங், டேட்டா அனாலிசிஸ், எஸ்கியூஎல் queries, கூகுள் டேட்டா ஸ்டுடியோ, பிஐ டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், பிசினஸ் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும், ப்ராப்ளம் சால்விங், டேட்டா விசுவலைசேஷன். ஸோ இந்த ரிலவெண்டான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க ரெஸ்யூமை நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பா இந்த ரிலவெண்டான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இந்த ஜாப் வந்து கிடைக்கும். இப்போ எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க நாகூர்ல அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்ல வச்சுட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். லிங்க் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஜாப் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜுக்கு வந்துட்டு அப்ளைன்னு கொடுத்துருக்கீங்கன்னா கண்டிப்பா அப்ளை ஆயிரும். நீங்க எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ண தேவையில்ல. உங்க ப்ரொஃபைல மட்டும் வெல் டிஃபைன்டா நீங்க வச்சுக்கோங்க. வச்சதுக்கு இந்த மாதிரி 100% வந்ததுக்கு அப்புறம் உங்க ப்ரொஃபைல் வந்து சூட்டபிளா இருக்கு அப்படின்னு சொல்லும். அந்த ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். அப்பனா மட்டுமே தான் அந்த ரெக்ரூட்டர் வந்து கண்டிப்பா உங்க ப்ரொஃபைலை வந்து இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போவாங்க. ஸோ அதனால வந்து ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா கூட யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, ஜாப் ஃப்ரெஷரா தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களால அவங்க யூஸ்ஃபுல்லா இருந்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி கான்டென்ட் வேணா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச போஸ்ட் நான் வீடியோஸை போஸ்ட் பண்ணி போடுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த ஜாபுக்கான லிங்க். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.